ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை மாவும் வாழைப்பழமும் யூஸ் பண்ணி ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ். நான் இன்றைக்கி 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். மாவு காயாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூனோ இல்லை 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கோ ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். கற்பூர வாழை 2 எடுத்திருக்கேன். எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாழைப்பழமும் யூஸ் பண்ணலாம். இது சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 எடுத்திருக்கேன். பெரிய வாழைப்பழமாக இருந்தால் 1 யூஸ் பண்ணாலே போதும். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இது நல்ல இனிப்பாகவே இருக்குது, அதனால் நான் இது கூட சர்க்கரை எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இனிப்பு குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கூட சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. ஒரு வாணலில் குறைவான தீ வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க. இந்த வாழைப்பழம் நெய்யில் வதங்கும் போது நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப குறைவான நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான். மசிச்சாச்சு. நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சப்பாத்திக்கு விரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி மெலிசாக விரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வாழைப்பழம் மிக்ஸை சேர்த்துக்கலாம். நான் ரெடி பண்ண மாவை ஒரே ரோலாக விரித்து எடுத்திருக்கேன், அதனால் நான் மொத்த வாழைப்பழமும் இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், நல்லா ரோல் பண்ணியாச்சு. சைட்லாமும் நல்லா மடித்து விட்டுக்கோங்க. இப்போது இதை உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போது மிதமான சூடில் ஆயில் இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துக்கலாம். 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை சர்விங் பிளேட்க்கு மாற்றிக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு, கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ.